ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய தரமான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான். கேமரா மட்டும் நல்லா இருக்க மாதிரி இல்லாமல் கேமிங்கும் டிஸ்பிளேவும் பேட்டரியும் நல்லா இருக்க மாதிரி தரமான கேமரா மொபைலை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் நண்பா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு டிடபிள்யூஎஸ் நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்க்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே 8 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்கே 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். இங்கேயும் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ ஓவராலாக கேமராவோட அவுட்புட் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6s Gen 3 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராகவே இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் AC ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லாயிருக்கு. 4GB 128GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபர் டைமில் 10K இல்லை 10,500 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான UIயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் Moto G45 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco M6 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.79 inches Full HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட்டும் வரும்போது கேமராஸ்னு வரும்போது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஏன்னா தான் 108 மெகாபிக்சல் கேமரா இருந்திருந்தாலும் 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரி அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ஹைப்ரிட் AC ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இங்கே இல்லை. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 6GB 128GB வேரியன்ட் 13,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் 12,000 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ஓவரால் கேமராவோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் 12,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான மொபைல், ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு சில சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டும் தான். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X6 Neo 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலே நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே நமக்கு கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரும்போது 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 2 மெகாபிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. செல்ஃபி கேமராவுக்காக இவங்களும் 16 மெகாபிக்சல் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் அவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Android 13ஓட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாலும் 1 year பேக்கில் தான் போயிருக்காங்க. Android 14ஓட லான்ச் ஆக வேண்டியது 13ஓட கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் தான் நண்பா. அண்ட் 5G பேண்ட்ஸுமே இங்கே 10+ 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் நம்ம பார்க்கவே இல்லை. Dimensity 6080 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க நண்பா. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே நமக்கு இருக்குது நண்பா. 8GB RAM ஆப்ஷனை பேஸ் வேரியண்ட்டாக கொடுத்து 8GB 128GB வேரியண்ட்டை 14,400 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் கொஞ்சம் நல்லாவே வச்சுருக்காங்க.
ஓகே. இதனோட பிரைசிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கும்போது, டிஸ்ப்ளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இங்க 4K வீடியோ சப்போர்ட் இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம வைட் ஆங்கிள் சென்சாருமே இல்ல நண்பா. ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு நினச்சீங்கன்னா, போகோ மொபைல் வாங்க தயாரா இருந்தீங்கன்னா, தாராளமா நீங்க இந்த மொபைலே கன்சிடர் பண்ணலாம். ஓகே. அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்டில இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைல்ல எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த மொபைலை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.